அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் மிக முக்கியமான அதே போல அவசரமான ஒரு செய்தியோடு உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக இன்று காலையிலிருந்து சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தங்களை பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஊடக நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த ஊடக நிறுவனங்கள் அது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கங்களாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய இணையதளங்களாக இருக்கட்டும், இந்த எல்லா பக்கங்களையும் போய் பார்க்கிற நேரத்துல இந்த உண்மைக்கு புறம்பான அல்லது பொய்யான அல்லது தவறான எண்ணங்கள், கருத்துக்கள் உருவாகக்கூடிய வகையிலான தலைப்பு செய்திகளை இட்ட செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக நாளைய தினத்தில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற பரீட்சார்த்திகள் நிறைய பேர் குழம்பி போயிருக்கிறாங்க. இது என்னது, கடைசி நேரத்தில் இப்படியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பெற்றோர்கள் கடிந்து கொண்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி கடைசி நேரத்துல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு கொண்டிருக்கிறாங்க, குழப்பத்துல ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இது சம்பந்தமான ஒரு தெளிவினை தரலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் இது போன்ற உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் திட்டமிட்டபடி நடாத்த முடியாமல் போயிருந்தது. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் ஏனைய பிரச்சனைகள் காரணமாக. இதன் காரணமாக பரீட்சைகள் பிப்ரவரி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்ததோடு நாளைய தினத்திலிருந்து இந்த பரீட்சை நாடளாவிய ரீதியில் நடைபெறவிருக்கிறது. அந்த வகையில் இம்முறை நடைபெறவிருக்கின்ற சாதாரண தர பரீட்சையில் 4,51,463 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறாங்க. இதில் பாடசாலைகள் மூலம் 3,82,249 பரீட்சார்த்திகளும், தனிப்பட்ட முறையில் 69,214 பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறாங்க. இந்த பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் நிறுவப்பட்டிருக்கின்ற 3,545 பரீட்சை மண்டபங்களை மையமாக கொண்டுதான் நடைபெற இருக்கின்றன. இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று இருக்கின்ற நேரத்தில் கடைசி கட்டத்துல, கடைசி ஒரு சில மணித்தியாலங்களை இந்த ஊடகங்கள் குருட்டுத்தனமான ஒரு தகவலை பகிர்ந்து மாணவர்களுடைய மனநிலையில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு காணொளியை தந்து சொல்லியிருந்தோம். பாடசாலை மாணவர்களுக்கான விரிவுரைகள், மேலதிக வகுப்புகள், இப்படியான விடயங்களை நடாத்த முடியாது. அதே போல மாதிரி வினாத்தாள்களை அச்சிட, அவற்றை பகிர, கைவசம் வைத்துக் கொள்ள முடியாது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த அனைத்து விடயங்களையும் கல்வி அமைச்சும் அரசாங்கமும் மாணவர்களின் நன்மை கருதிதான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அந்த செய்தி கையில் கிடைத்தவுடன் நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். நிறைய பேர் அந்த செய்தியை பகிர்ந்திருந்தீங்க, நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்திருந்தீங்க. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இனி இந்த விஷயத்துக்கு வரலாம். இன்று காலையிலிருந்து நாங்கள் ஊடகங்களை, சமூக வலைத்தளங்களை பரிசீலனை செய்யும் போது அல்லது பிரவுஸ் பண்ணும் போது, பார்க்கும் போது படிக்கக்கூடியதாக இருந்த ஒரு செய்திதான், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சாதாரண தர பரீட்சையின் டைம் டேபிள் அல்லது நேர சூசியில் சில மாற்றங்கள் கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாணவர்கள் இது சம்பந்தமா அவதானத்தை செலுத்துங்க போன்ற தலைப்புகள் அடங்கிய நிறைய செய்திகளை சமூக வலைத்தளங்களையும் பொறுப்பு வாய்ந்த ஊடகங்கள் அது இணையதளங்கள்ல, பேஸ்புக் பக்கங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது சம்பந்தமாக நாங்கள் தேடி ஆராய்ந்து பார்த்ததில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் இதுதான். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதற்கான ஒரு நேர சூசி அல்லது டைம் டேபிள் தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல எந்த விதமான மாற்றத்தையும் பரீட்சைகள் திணைக்களமோ கல்வி அமைச்சோ மேற்கொள்ளல. இதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தந்திருக்கிற டைம் டேபிள் அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும். என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னர் நடந்த பரீட்சைகள் அல்லது 2024ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, இதற்கு முன்னர் நடந்த சாதாரண தர பரீட்சைகள் நடைபெற்ற போது அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட நேர சூசி அல்லது டைம் டேபிளுக்கும் இம்முறை வழங்குகின்ற டைம் டேபிளுக்கும் இடையில சிறிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது ஏற்கனவே உள்ளடக்கப்பட்ட டைம் டேபிள் தான் உங்களோட கையில தந்திருக்கிறாங்க. எனவே இப்ப உங்களோட கையில இருக்கிறது தான் ஃபைனல் டைம் டேபிள் அல்லது நேர சூசி. இதன்படிதான் சாதாரண தர பரீட்சை உங்களுக்கு நடைபெற போகுது. ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி கடைசி நேரத்துல பாடங்கள்லயோ, பாடங்கள் இடம்பெறும் நேரத்திலேயோ அல்லது நாட்கள்லயோ எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படலை. எனவே இது சம்பந்தமா எந்த ஒரு குழப்பத்துக்கும் நீங்க ஆளாக தேவையில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்துக்கு போய் நீங்க உங்களுடைய டைம் டேபிளை சரிபார்த்து கொள்ளலாம். அதுல பதிவிடப்பட்டிருக்கிற டைம் டேபிள் தான் உண்மையானது, இறுதியானது, உறுதிப்படுத்தப்பட்டது. அல்லது
பரீட்சைகள் திணைக்களத்தின் ஃபேஸ்புக் பக்கத்துல நாங்க பதிவிட்டிருக்கிறோம். இதை நீங்க போய் பாருங்க. இது தவிர்ந்த எந்த ஒரு செய்தியையும் நம்பாதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எனவே உங்களுடைய பாடசாலை மூலம் 2025ஆம் ஆண்டு, அதாவது 26ஆம் தேதி நாளை ஆரம்பமாக இருக்கின்ற சாதாரண தர பரீட்சைக்கான டைம் டேபிள வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. உங்களுடைய கைவசம் இருக்கும். உங்களுடைய அட்மிஷனோட இருக்கும். அதுல இருக்கிறபடிதான் உங்களுக்கு பரீட்சை நடைபெற போகுது. மத்தபடி எந்த ஒரு மாற்றமும் மேற்கொள்ளப்படல. கடந்த வருடங்களோடு ஒப்பிடும்போது ஒரு சில தினங்கள்ல நடைபெற அந்த ஓர்டர் இருக்கு தானே. அதாவது இதற்கு முன்னர் நடைபெற்று வந்த அந்த பாரம்பரிய ரீதியில் நடைபெற்று வந்த அந்த ஓர்டர்ல வந்து சிறிய மாற்றங்கள செய்திருக்கிறாங்க. அந்த மாற்றங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நேர சூசி அல்லது டைம் டேபிள உள்ளடக்கி தான் தந்திருக்கிறாங்க. எனவே இதுல எந்த ஒரு மாற்றமும் செய்யப்பட போறதில்ல அப்படின்ற அந்த விஷயத்த வந்து கட்டாயம் புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க. பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, குழம்பிராதீங்க. இந்த விஷயத்த வந்து இத வீடியோ பார்க்குற எங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், கட்டாயம் உங்களுடைய குழந்தைகளோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. காரணம், அவங்க வந்து ஒரு தெளிந்த மனதோடு பரீட்சைக்கு போய் உட்காரணும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம, தெளிவான ஒரு மனநிலையில வந்து அந்த பரீட்சைக்கு அவங்க தோற்றணும். எனவே இப்படியான செய்திகள பார்த்துட்டு குழம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தெளிவான மனநிலையோடு, அவர்களுடைய முழுமையான ஆளுமையோடு பரீட்சைக்கு வந்து எதிர்கொள்ள முடியாமல் போயிருக்கும். இது சம்பந்தமான விஷயங்கள வந்து நாங்க உறுதிப்படுத்திய பிறகுதான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இதிலே இன்னும் சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த செய்திய உங்களுக்காக தருகிறோம். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பரீட்சை ஆணையாளர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாளைய தினம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள 2025ஆம் ஆண்டு அல்லது 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சையின் நேர அட்டவணை அல்லது நேர சூசி குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் பரீட்சார்த்திகளிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பரீட்சை ஆரம்பமாவதற்கு முன்பதாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை பரீட்சையின் 5வது, 6வது, 7வது மற்றும் 8வது வினாத்தாள்களுக்கான பரீட்சை நேர அட்டவணையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள கால அட்டவணையை மட்டும் பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் பரவக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத அல்லது பழைய கால அட்டவணைகளை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. காலை 8:30 மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகும் என்றும் 8:30க்கு ஆரம்பமாகும் பரீட்சைக்கு மாணவ மாணவிகள் காலை 7:30 மணியாகும் போது பரீட்சை மண்டபத்துக்கு வருகை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல பிற்பகல் 1:30க்கு ஆரம்பமாகும் பரீட்சைக்கு கலந்து கொள்ளவிருக்கின்ற முகம் கொடுக்கவிருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் பிற்பகல் 12:30 மணியாகும் அளவில் பரீட்சை மண்டபத்துக்கு வருகை தருமாறும் அவர் கோரியிருக்கிறார். பரீட்சை நிலையத்துக்கு செல்வதற்கு முன்னர் உங்களது பரீட்சை அனுமதி பத்திரம் மற்றும் தேசிய அடையாள அட்டையை சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்மிஷன் மற்றும் ஐடென்டி கார்டுகள் எடுத்துட்டு போங்க. அடையாள அட்டை அல்லது உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் குறித்து சொல்லியிருக்கிறாங்க. தேசிய அடையாள அட்டை, கடவு சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை கவனமா வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். தனியார் விண்ணப்பதாரிகள் தேவைப்பட்டால் கிராம உத்தியோகத்தர்களால் உறுதிப்படுத்தப்படுகின்ற தற்காலிக அனுமதி பத்திரம் ஒன்றை அல்லது அடையாள அட்டை ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பரீட்சை மண்டபத்துக்குள்ள நீங்க போற நேரம் இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கையடக்க தொலைபேசி, ப்ளூடூத் சாதனங்கள், ஸ்மார்ட் வாட்ச்கள், குறிப்புகள் அல்லது ஆவணங்கள் எந்த விஷயத்தையும் நீங்க மண்டபத்துக்குள்ள கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே கடந்த வருடங்களோடு ஒப்பிடும் போது இந்த வருடம் குறிப்பாக பரீட்சையின் 5வது, 6வது, 7வது மற்றும் 8வது வினாத்தாள்களுக்கான பரீட்சை நடைபெறும் நேரம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. இது தவிர வேறொரு எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. இது ஏற்கனவே இந்த மாற்றம் உங்களுக்கு வழங்கப்பட்ட டைம் டேபிள்ல உள்ளடக்கி தான் தந்திருக்கிறாங்க. எனவே இது கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மாற்றம் அல்ல. எனவே ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த டைம் டேபிள் அல்லது நேர அட்டவணை, நேர சூசிக்கு அமைவாக தான் உங்களுக்கான பரீட்சை நடைபெற போகுது. எனவே சமூக வலைத்தளங்கள்ல பரவக்கூடிய உண்மைக்கு புறம்பான இப்படியான தவறான செய்திகளை கண்டு அல்லது செய்திகளை கேட்டு ஊடகங்கள்ல சொல்றாங்க உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. உண்மையான விஷயம் உங்களுடைய கையில தரப்பட்டிருக்கிற உங்களுடைய அட்மிஷனோடு தரப்பட்டிருக்கின்ற டைம் டேபிள் படிதான் நாளைய தினத்தில் பரீட்சை ஆரம்பமாகும், பரீட்சை நிறைவடைய போகுது. எனவே இந்த செய்தியை வந்து உங்களுடைய மாணவர்களோடு, எங்களுடைய
தம்பி தங்கைகளோடு மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. அது அவர்களுக்கு நீங்கள் செய்கிற அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க செய்கிற ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்றதோடு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இது போன்ற உடனுக்குடன் உண்மையான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம்.